ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு பர்சன்கிட்ட பர்சனலாக சேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது பர்சனலாகவோ அஃபீஷியலாகவோ சேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ வர வர அந்த ஆப்போசிட் பர்சன் நீங்கள் யார்கிட்ட சேட் பண்ணுறீங்களோ அந்த பர்சனுடைய ஆக்டிவிட்டீஸில் லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. அதனால் நம்ம சேட்டில் அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அவருடைய மொபைலில் கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகாத மாதிரி நம்ம மொபைல்லேருந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதே மாதிரி அந்த பர்சன் நம்ம பண்ணுற சேட்டை எல்லாம் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்மளை மிரட்டுறதுக்கு உண்டான வழிவகையெல்லாம் செய்யாமல் அவர் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாத மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில பர்சன்கிட்ட ஒரு சில இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரியான டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் வாட்ஸ்அப்புன்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக எந்த பர்சன் மேலே நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க, சந்தேகமாக இருக்குதோ அந்த பர்சனுடைய சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே அவருடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரொஃபைல் நேம் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேருந்து லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னாவே கீழே அட்வான்ஸ் சேட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணாவே இதுலேயே சொல்லுது பாருங்கள். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய கேலரியில் உங்களுடைய மீடியா சேவ் பண்ண முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சேட் எல்லாமே டோட்டலாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத மாதிரி மாற்றிடலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசிங்கிறது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இனிமேல் அந்த பர்சன்கிட்ட நீங்கள் எந்த சேட்டு பண்ணாலும் சரி, அதாவது வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எதை அனுப்புனாலும் சரி, அவங்களுடைய கேலரியில் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து அந்த பர்சன் நீங்கள் பண்ணின சேட்டை எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களை த்ரெட்டன் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுடைய சேட்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.